தந்திருக்கிறார். அதற்கு பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நாளுக்கு 2வது செக்ஷனுக்குள்ளே கடந்து போயிருக்கிறோம். இதற்கு பாடல் எண் 2வது பாடல் சிலுவையில் நிழலில் என்ற பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். அதனைத் தொடர்ந்து அன்பு சகோதரர் வில்ஸ்ராஜ் அவர்கள் வந்து நம்மளை ஜபலத்தில் வழி நடத்துவார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனீசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. பார சுமையத சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே. பாவ பார சுமையத சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே. சிலுவையன்றை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். சிலுவையன்றை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். இடைப்படையாது மேலோகில் ஏகுவின் பரந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி
இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அண்டார், ஆறுதல் அளிப்பதை சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. ஜெபம் செய்வோம். கேருபின் சேராபின் மத்தியில் இடைவிடாமல் பரிசுத்தர் 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 என போற்றப்படுகிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, அப்பா, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையில் கூட சிறு மந்தையாகிய எங்களையும் இந்த இடத்தில் கூட்டி சேர்த்து உம்முடைய நேசகுமாரனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாகவும் அவருடைய சரீரத்தில் நாங்கள் பங்கு பெறும்படியாகவும் எங்களுக்கு இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கொடுத்தமைக்காய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த இடத்தில் நாங்கள் உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய பாதப்படியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள், என்ன விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதையும் தகப்பனே எங்களை நாங்களே சோதித்தறிந்து உம்முடைய நேசகுமாரனுடைய அந்த மாம்சத்திலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கெடுக்கும் போது தகப்பனே எங்களுக்குள்ளாக இருக்கிறதான எல்லா கரைகளும் நீங்கி
எங்களை ஒரு விசை சுத்திகரிக்கும்படியாய் உம்முடைய பொற்பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. விசேஷமாக உம்முடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து, தகப்பனே, எங்களுக்குள்ளாக இருக்கிறதான கரைகளை முற்றிலுமாய் அகற்றி போடுவதற்கு அவர்களுடைய வாயிலிருந்து உம்முடைய சத்திய வார்த்தைகள் வரும்படியாய் கூட கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடக்க முதல் முடிவு வரையிலும் உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் போதகரும் குருவும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உம்முடைய பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மையும் தேவன் அழைத்து அவருடைய பரிசுத்தமான அந்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக ஒரு பெரிய வாய்ப்பை பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு கொடுத்தபடியினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் அவருக்கு முதலாவது நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு நம்ம இன்று நாளையும் 2வது செக்ஷன்ல பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் என்ற தலைப்பின் கீழாக நம்மளுக்கு தூது கொடுக்க அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்களான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு காலை பொழுதிலே தெரிவித்து கொண்டு, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம்ம நாட்களே கிருபையாய் சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு நாள் முழுக்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த தினத்திற்கு நம்மளை நாமளே ஆயத்தப்படுத்தும் விதமாக பாடங்களை கொடுத்து வருகிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் ரட்சர் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு நாளிலும் கூட விசேஷமாக நம்ம அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஒரு நாளிலும் கூட இன்றைய நாளிலும் சாயங்காலத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவருடைய அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுவதற்கு இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பாக்கியத்தை கூட நிறைய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இழந்து போயிருக்காங்க. இருந்தாலும் தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருந்து இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து வர்றதுக்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு வாய்ப்புக்காக கூட மீண்டும் தேவனுக்கு நம் கிறிஸ்துவ மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு, ஸோ இந்த ஒரு தினத்திற்காக நாமளே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் விதமாக 10 நாட்கள் கோயம்புத்தூர்ல என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வேத பாடங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பாடமும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு எந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு இந்த ஒரு பந்தியில பங்கு பெறும்போது நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நம்ம சீர்தூக்கி பார்த்து அதற்கேற்ற பாத்திரவான்களாக அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து வரக்காகத்தான் என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த ஒரு 10 நாட்கள் நம்ம எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிக்கிறோம்னா தியானித்து பார்த்துக்கோம். அப்போ 10 நாட்களும் நம்மளுடைய சிந்தனைகள்ல அநேக விஷயங்கள் எதை மட்டும் நோக்கி பார்த்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு மரணத்து தருவாயில எந்த மாதிரியான விஷயங்கள் ஆண்டவர் யாருக்காக கொடுத்துருக்கிறான்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த ஒரு மேலான ஒரு பலி இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல யாருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, சபையா யாரெல்லாம் அழைக்கப்பட்டு இந்த சுவிசேஷ யுகத்துல அந்த ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ள ஓடிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்கு மாத்திரமே யாருடைய புண்ணியம் அப்ளை ஆகுதுன்னு பார்க்குறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினுடைய புண்ணியம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா அப்ளை ஆகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு புண்ணியம் அப்ளை ஆவதற்கு நமக்கு எந்த விதத்திலும் என்ன இல்லை அப்படின்னா, தகுதி இல்லாத நம்மளை யார் மூலியமா தகுதிப்படுத்திக்கான்னு பார்த்தோம்னா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை வச்சு என்ன பண்ணிக்கிறாராமா, தகுதிப்படுத்திக்கிறார். அப்ப அந்த தகுதியை நாம நம்மளுடைய பலத்தினால என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா வாங்கல, யாருடைய கிருபையில வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையில என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். அப்ப இந்த கிருபையை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் இல்லையா, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயத்த நாம சீர்தூக்கி பார்க்கறதுக்காகத்தான் ஒவ்வொரு வருஷமுமே திரும்ப நம்ம எதை குறித்து நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரத்தமும் இந்த ஒரு மாம்சமும் எனக்கு விலையேற பெற்றது. நான் இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணல அப்படின்னா எனக்கு யாருக்குள்ள பங்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் தேவனுக்குள்ளேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்கு இல்லைங்கிற விஷயத்த நாம் ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூர்ந்து அதற்கு பாத்திரவான்களா வாழ்வதற்கு என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நாமளே என்ன படுத்திக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊக்கப்படுத்திக்கிறோம். அப்ப அந்த ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயத்துக்குள்ள நாம போறதுக்காகத்தான் யார் மரணத்துக்குள்ள போனாங்க அப்படின்னு பார்க்கணும்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ தேவன் எதுக்குள்ள கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஒரு என்ன பண்ணலாம் நொறுக்கப்பட்டு என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரணத்துக்குள்ள போயிருக்கிறார். அப்படி மரணத்துக்குள்ள போறவருக்கு சொல்லப்பட்ட விஷயம் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமா தான் யார் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சுற்றி திரியணும். பாருங்க, வசனம் படிச்சலாம், அப்புறம் அதுக்குள்ள விளக்கத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஸோ இதை எப்படி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இது இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை இப்போ யார் படித்து பார்த்துருப்பாங்க கண்டிப்பா அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பாருன்னா படித்து பார்த்துருப்பார். எப்போ படித்து பார்த்தார் அப்படின்னா இந்த பூமிக்குள்ளே வந்த உடனே படித்து பார்த்துட்டாரா அப்படின்னா இல்லை. எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறாரோ அப்போ ஞானஸ்தானம் எடுத்து அந்த 40 நாள் தன்னை குறித்து எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொண்டு வர்றார். எப்படி ஒரு கிளாரிட்டி கொண்டு வர்றாருன்னா தான் எந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே போகணும், எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்த பண்ணும், எந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளெல்லாம் போனால் நான் என்னுடைய பலியை எந்த வித புளிப்பும் இல்லாமல் யாருக்கு பரிசுத்தமாக சேர்த்த முடியும் அப்படின்னா தேவனுக்கு பரிசுத்தமாக சேர்த்த முடியுங்கிற விஷயத்த யார் கிளியரா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ இந்த வசனத்தை படிச்சிருப்பாரா? இந்த வசனத்தை படிக்கும்போது அவருக்குள்ள எந்த மாதிரியான சிந்தனை போயிருக்கும்? இதுக்கு முன்னாடி சகோதரர் பாடம் எடுத்தார். என்ன பாடம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சிந்தை யாருக்குள்ளும் இருக்கணும், நமக்குள்ளும் இருக்கணும். இப்போ அந்த கேள்வியாக கேட்டிருக்கோம். இப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தையிலேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வசனத்தை இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், படிச்சிருப்பார்ல. படிக்கும்போது அவருக்குள்ள என்ன விஷயம் உள்ள வந்து தோணிருக்கும் அவரோட மைண்ட்ல. பாருங்க, என்னை பத்தின சொல்ல விஷயம் இது இருக்கு இல்லையா, இதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத எப்படி பார்த்துருப்பாருன்னு கேட்குறேன். இல்லை பதில் சொல்ல கஷ்டமா இருக்கா நமக்கு? இல்லை ஏசி ரூம் வந்து பதில் சொல்ல விடாம பண்ணுதா என்ன? தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியணும். வேற இப்போ எந்த சூழ்நிலை வருங்கிறது என்ன பண்றாருன்னா இங்க வந்து இயேசு கிறிஸ்து நல்லா அறிஞ்சிட்டாரு. அப்ப எந்த ப்ராஃபஸி பார்த்தாலும் அந்த ப்ராஃபஸிக்குள்ள எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா நீங்க இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியாது அப்படின்னா சாதாரணமா பண்ணிட முடியாது. ஒட்டுமொத்த உலகத்தையுமே எதற்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னா ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர திட்டம். அப்ப அந்த ஒரு விஷயத்த படிச்ச உடனே இயேசு கிறிஸ்துனுடைய விஷயத்துக்குள்ள மைண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் அவர் ப்ரிப்பேர் பண்ணது எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கலா கிடையாது, மென்டலா. மைண்ட் செட் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா என்ன பண்ணியிருப்பாருன்னா டிஃபைன் பண்ணியிருப்பார். அப்ப டிஃபைன் பண்ணி தான் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் போவாரு, அந்த சூழ்நிலைகள் போனா தன்னுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும், இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா யார் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செட் பண்ணிட்டார். அப்ப அந்த 40 நாள் முடிச்சு வந்தோடனே என்ன டெஸ்ட் வந்தாலும் அவருடைய வாயிலிருந்து எப்படிதான் வந்துச்சு பார்த்தீங்கன்னா வசனங்கள் வந்துச்சு. அதை எதிர்நோக்கி தான் யார் ஓடிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் முடிச்சு என்ன பண்ணாருன்னா வந்தார். அப்ப அங்க ஸ்டார்ட் ஆகி அப்படியே டிராவல் ஆகி யாருடைய வாழ்க்கை போகுதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மிக உயர்ந்த சந்தர்ப்பம் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலியை யாருக்கு செலுத்தறதுக்கு போறார் அப்படிங்கும்போது தன்னுடைய தேவன் பாதத்தில் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா செலுத்த போறார். இந்த விஷயத்தை நெருங்கி வந்துட்டார் இல்லையா? அப்ப நெருங்கி வரும்போது முதல்ல இந்த மைண்ட் செட்ல இருந்து இன்னும் அதிகமான ஒரு ரிஃபைன்டு மைண்ட் செட் யாருக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து. இதைத்தான் அவர் பேசும்போது எப்படி சொல்லுவார்னா, அவர் சீஷர்கள் பார்த்து நான் என்ன பண்ண போறேன், எருசலேமுக்கு போறேன், மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் என்ன பண்ண போறேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்துக்குள்ள கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மரணத்துக்குள்ள கொண்டு போறேங்கிறத அவருடைய மைண்ட் செட்டு மட்டும் இல்ல, யாரோட மைண்ட் செட்டும் கொண்டு வர்றேன்னா அவருடைய சீஷலோட மைண்ட் செட்டும் கொண்டு வர்றாரு. இப்ப அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது இந்த ப்ராசஸ எங்க ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா கரெக்டா மேல் வீட்டாரில் என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப மேல் வீட்டாரில் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சீஷர் கேட்கறாங்க. யூஸ்வலா அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, நம்ம எப்பவுமே என்ன கொண்டாடுவோம், பஸ்காவை கொண்டாடுவோம். ஏன்னா சகோதரர் முன்னாடி எடுத்தார் இல்லையா, ஒரு 3 பஸ்கா கடந்த இப்ப எதுக்கு வராங்க அப்படின்னா ஒரு பஸ்கா கால சூழ்நிலைக்குள்ள இப்ப யார் வராங்க அப்படின்னா சீஷர்களும் வராங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராங்க. இப்ப இதே சிந்தை யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா அவருடைய சீஷர்களுக்கு இருக்கு. சீஷர்கள் அதே சிந்தையில் என்ன கேள்வி கேட்கறாங்க, நாங்க எங்க போய் என்ன பண்ணணும், பஸ்காவை ரெடி பண்றதுக்கு நீங்க சித்தம் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அவரோட அடையாளத்தை சொல்றாரு. அந்த அடையாளத்தின் பிரகாரம் என்ன பண்றாங்கன்னா ஒரு மேல் வீட்டறை என்ன பண்றாங்கன்னா செலக்ட் பண்றாங்க. இப்ப இந்த மேல் வீட்டு அறைக்குள்ள என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயாச்சு. மேல் வீட்டு அறைக்குள்ள போயிட்டு அங்கிருந்து அங்க அடுத்தது நடக்கக்கூடிய எல்லா விஷயமுமே யாருக்கு கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவருக்கு கிளாரிட்டி இருந்துச்சு. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாமா, ஆண்டவருக்கு தன்னுடைய பலியை எப்படி செலுத்தி முடிப்பார் அப்படிங்கிற இந்த கிளாரிட்டி இருந்திருக்குமா? என்ன பண்ணிருப்பான்னா தான் எந்த அளவுக்கு பலியை செலுத்தணுங்கிற மைண்ட் செட் இருந்திருக்குமே இயேசு கிறிஸ்து கொலிய, அதுக்கு அடுத்து யாருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாரு, தேவனுடைய சித்தத்துக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒப்பு கொடுத்துருப்பாரு. அப்போ இவருடைய மைண்ட்ல என்ன ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா தன்னுடைய பலியை எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செய்யணுங்கிற விஷயம் இருந்துச்சே ஒழிய அதனுடைய பலனை யார் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்துக்க மாட்டார். அப்படி இருந்துருந்துச்சுன்னா என்ன சொல்லி ப்ரேயர் பண்ணியிருப்பாருன்னா, பாருங்க நான் பலி செலுத்த நீங்க என்ன பண்ணுங்க அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. ஆனா அவருடைய ப்ரேயர் அப்படியா இருந்துச்சு அப்படின்னா இல்ல. எப்படி ப்ரேயர் பண்ணாரு, உமக்கு சித்தமானால். அப்ப என்டையர் விஷயத்தையுமே யாருடைய சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு பார்த்தோம்னா ஆண்டவரா டோட்டலா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்ப அவருடைய ஸ்டார்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வர எல்லா விஷயத்திலும் கிளாரிட்டி இருந்துச்சு. தான் எந்த அளவுக்கு பூரணமா இந்த விஷயத்தை செய்ய போறாருங்கிறது யாருடைய பாதத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னா அவருடைய அப்பாவுடைய பாதத்துக்கு என்ன பண்ணிட்டாருன்னு ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்ப இவருக்குள்ள இந்த விஷயம் கிளியரா இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆனா கூடவே டிராவல் பண்றாங்க இல்லைங்களா யாரு, அப்போஸ்தலர்கள். அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இந்த பாடம் எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரின்ஸ் நம்பர் 3887 நம்முடைய மூத்த சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய இந்த கடைசி கால சம்பவங்களை வச்சு இதுல எல்லாமே பாடம் அப்படிங்கிறது. அப்போ எல்லாமே பாடம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்து என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் பாடமாக கொடுக்குறாரு. அதைத்தான் என்ன பண்ணிக்கிறாருன்னா பாடமாக அவர் எழுதிக்கிறாரு. அதை நான் படித்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ சீஷர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இவர் கெத்செமனிக்கு போயிட்டாரு. கெத்செமனிக்கு உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவருடைய மைண்ட் செட்டு ரொம்ப கிளியராக இருக்குது. பயங்கரமாக துக்கம் இவருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. நான் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக என்ன பண்ண போகிறேன், இந்த பலியை செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை யாருக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஓடிட்டே இருக்கு. பட் பேரலா இந்த சைடு யார் இருக்கிறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட மைண்ட் செட்ல எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா ஏதோ ஒரு விஷயம் என்ன ஆகுது நடக்கிற விஷயம் இயேசு கிறிஸ்து அப்பப்போ என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த விஷயத்தினுடைய தாற்பயத்தை என்ன பண்ண முடியல அப்படின்னா புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா யார் கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்து கூடவே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க.
இப்போ இதே அடுத்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இவரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வர்றார். காட்டி கொடுப்பாருங்கிறது என்ன பண்ணிட்டாருன்னா, முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறார், எங்கூட யார் உட்கார்ந்து சாப்பிட்றாங்களோ அதுல ஒருத்தர் என்ன பண்ண போறாரு, என்ன காட்டி கொடுக்க போறாரு. எல்லாரும் கேட்டாங்க, நான் தானா அப்படிங்கும்போது இவர் என்ன ரிப்ளை பண்ணார்னா, கரெக்டா யூதாஸை பார்த்து என்ன சொன்னாரு, நீ தான் அப்படின்னே சொன்னார். அப்ப அவருக்குள்ளேயும் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கூடவே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிராவல் பண்ணிட்டு அடுத்த ஒரு சூழ்நிலைகளை போறாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, சுத்தி நிற்கும் போது இப்ப யாரை கைது பண்ணியாச்சு, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ கைது பண்ணியாச்சு. இப்ப இந்த கைது பண்ற விஷயம் அவருக்கு கிளியர், மைண்ட் செட் ரொம்ப கிளியரா இருப்பாரு. நான் இப்படி தான்ப்பா என்ன பண்ண போறேன், என்னோட விஷயத்துக்குள்ள போறேங்க. ஆனா அவருடைய சீசல் எப்படி பார்த்துருப்பாங்க, இது எல்லா சம்பவத்தையும் அப்படியே பார்த்துட்டே வந்திருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் புதுசா இருந்திருக்கும், வினோதமா இருக்கும். அந்த வினோதமா இருக்கிற விஷயத்தை என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா, உற்று கவனிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு நடக்குதுன்னு. ஆனா கைதி பண்ணோன்னு எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பா இவங்க எல்லாமே என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ண முடியாது. சகோதரர் கூட முன்னாடி சொன்னார் இல்லையா, நிறைய முறை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவரை கொலை பண்றதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, தேடி இருக்காங்க. தேடும் போது அவர் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணலன்னு பார்த்தோன்னா போயிட்டார். அப்ப அதே ஒரு எண்ணம் தான் யாருக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா, சீசலுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப கைதி பண்ணணும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுவாரு, இவர் மறைஞ்சு போயிடுவாரு, நம்ம என்ன பண்ணலாம்னா போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு தான் யார் இருக்கிறாங்கன்னா பயங்கரமா இவங்க சீசலுக்கு. ஆனா கைதி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம், பயம், என்ன நடக்குதுங்கிறதே என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் அங்க என்ன மனுஷன் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அப்ப இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் சகோதரர் என்ன பண்றாருன்னா, அப்படியே வரிசைப்படுத்திட்டு இந்த சூழ்நிலைய நம்ம அப்படியே கொஞ்சம் விட்டு பார்த்தோம்னா, இதுல அவருக்கு ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு பாடுகள் இருந்துச்சோ ஒரு வருஷம் பார்க்குறோம் இல்லையா, பார்க்குற நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறன்னா, ஒரு பாடம் இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது அப்படிங்கிறது. படிக்கலாம் பாருங்க, ரீப்ரின்ஸ் நம்பர் 3887 சிஸ்டர் மட்டும் படிப்பாங்க. அதாவது நாமும் அச்சூழ்நிலைகளில் காணப்பட்டு அவைகளை பார்த்து கொண்டிருப்பது போன்று அச்சம்பவங்களை நாம் பின்தொடரப் போகின்றோம். இன்னுமாக நம்முடைய கர்த்தரை சூழ்ந்து காணப்பட்ட பிரதான பாத்திரங்களினால் உண்மையான சூழ்நிலை அல்லது நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு கடினமாக இருந்தது என்றும் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். மேலும் இவர்களிடமிருந்து தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் பக்கமாக நாம் திரும்பி பார்க்கும்போது சில படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் தற்போதைய அறுவடை காலம் தொடர்புடைய மாபெரும் மற்றும் முக்கியமான விஷயங்களுடன் நாமும் தொடர்புடையவர்களாக இருக்கின்றோம். போதும். அப்போ பாயிண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை என்டையரும் நமக்கு என்னதான் அப்படின்னா பாடம் தான். அதுல குறிப்பா இந்த கடைசி சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த கடைசி சம்பவங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து கடைசியா அவருடைய சிலுவை மரணம் வரைக்கும் ஒரு காலப்பகுதி இருக்குல்ல, இந்த காலப்பகுதியில அநேக பாடங்கள் யாருக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறாருன்னா, சீஷர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அது சீஷர்களுக்கு மாத்திரம் கிடையாது, அந்த சீஷர்களை தொடர்ந்து அதே ஊழியத்தை செஞ்சுட்டு வர சபை வகுப்பாருக்கும் எந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறன்னா, இந்த ஒரு சூழ்நிலை பாடமாக கொடுக்கப்படுது அப்படிங்கிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பார். அவர் ஞானஸ்தானம் எடுத்து வெளில வந்தோடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சார்னா, என்ன சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. அப்ப நிறைய விஷயங்கள் அவர் அப்படியே வார்த்தைகள்ல சொல்லி இப்ப யார ஒரு கம்ஃபர்ட்னஸ்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷர்களை கம்ஃபர்ட்னஸ்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா கொண்டு வந்துட்டே இருக்கிறார். அப்ப அநேக படிப்பினைகள் அவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்ப பேதுரு பார்த்து ஒன்று கேட்டார், நான் யாரு நீ சொல்லுப்பா அப்படின்னு. ஒரு கிளாரிட்டி யாருடைய வார்த்தையில் இருந்துச்சு அப்படின்னா பேதுருடைய வார்த்தையில் இருந்துச்சு. நீங்க யார் தெரியுங்களா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னார். அப்ப அந்த கிளாரிட்டி யாருக்குள்ள கிளியரா இருந்துச்சு அப்படின்னா அப்போஸ்தலர் எல்லாத்துக்குள்ளயும் கிளாரிட்டி இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்துக்குள்ள இருந்து அநேக விஷயங்கள் அவர் சொல்ல இப்ப உங்களுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிச்சிச்சுன்னா, இதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு, ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாரு. அந்த ராஜ்யத்துக்குள்ள யாருக்கு பங்கு இருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் பங்கு இருக்குங்கிற விஷயம் என்ன பண்ணாருன்னா போயிடுச்சு. அப்ப அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான விஷயம் என்ன பண்ணப்படலை அப்படின்னா கொடுக்கப்படல. அது என்ன அப்படின்னா பரிசுத்தாவி. அப்ப பரிசுத்தாவி வாங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த விஷயத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, போவாங்க. அப்ப அந்த போறதுக்கு முன்னாடி சம்பவங்கள்ல, ஆனா இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பாடத்தை கொடுக்கணும் இல்லையா? அந்த பாடத்தை எங்கேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார் அப்படிங்கிறன்னா, மேல் வீட்டறையிலேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் மேல் வீட்டறையில போய் உட்கார்ந்தோன்னே என்ன ஒரு டிஸ்கஷன் போயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு பஸ்காவை நாம் என்ன பண்ணணும், கிறிஸ்துவோடு கூட அனுசரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. நாம எப்படியாச்சும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்புக்குள்ள அதிகமா தேவனையும் கிறிஸ்துவையும் பிரியப்படுத்துற மாதிரி இந்த பஸ்காவை அனுசரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன் போயிருந்தா ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட என்ன பண்ணல, போகல. எப்படி மாறா போயிடுச்சு அப்படின்னா, தங்கள்ல யார் பெரியவன், அப்ப தங்கள்ல யார் பெரியவன்னு ஒரு மைண்ட் செட் வந்தோடனே இப்ப இதை தொடர்ந்து யார் ஊழியம் செய்ய போறாங்கன்னா, அப்போஸ்தலர் ஊழியம் செய்ய போறாங்க. அப்ப அப்போஸ்தலர் ஊழியம் செய்யறவங்களுக்கு இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை இயேசு கிறிஸ்து சொன்னார்னு வச்சுக்கீங்களே, அவங்களுக்குள்ள என்ன ஆகாது, போகாது. அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார்னா, பாதத்தை கழுவிட்டு அடுத்த ஒரு முக்கியமான வார்த்தை அவங்களுக்கு சொன்னார், ஒருவர் பாதத்தை ஏன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இவங்க செய்ய போற ஊழியத்துல இவங்க மாத்திரமல்ல, ஒட்டு மொத்தம் இவங்க எல்லாமே என்னவா மாற போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாருடைய சரீரமா மாற போறாங்க, கிறிஸ்துவனுடைய சரீரமா மாற போறாங்க. அப்படின்னா கிறிஸ்து நேர்ல இருந்து என்ன பண்ண மாட்டாரு, கம்ஃபர்ட் பண்ண மாட்டாரு. அப்ப கம்ஃபர்ட் பண்றது யாருடைய வேலைக்கே கொடுத்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்தை என்ன பண்ணும், கம்ஃபர்ட் பண்ணும். அப்போ ஒருவர் இன்னொருத்தர் பார்த்து என்ன பண்ண போறாங்க, கழுவ போறாங்க. அப்ப அவர் என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா, இன்னொருத்தருடைய பார்த்து என்ன பண்ணணும்னா கழுவணும். இப்ப இந்த விஷயத்த அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கு சொல்லி காமிக்கல, என்ன பண்ணி காமிச்சிட்டார் அப்படின்னா, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டார். அப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது இதுக்கப்புறம் இந்த ஊழியத்தை நீங்க தொடரணும் அப்படின்னா, தொடர்றதுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி வேணும். அந்த குவாலிட்டி என்ன அப்படின்னா, யாருடைய ஒரு தாழ்மை வேணும்னா, கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்தினாரோ இதே தாழ்மை யாருக்குள்ள வேணும், அவங்களுக்குள்ளேயும் வேணுங்கிற அந்த முக்கியமான பாடத்தை என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாரு. அப்ப இங்க ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தாரா, இதே மாதிரி இரண்டாவது இடத்துல இன்னொரு பாடத்தை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்படிங்கிறது எங்க அப்படின்னா, இப்ப எல்லாரும் கெத்செமனே போயிட்டாங்க. கெத்செமனே கேட்டுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ள போறதுக்கு ரெடியா இருக்காங்க. உள்ள போறதுக்கு ரெடியா இருக்கிற அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? படிக்கலாம். லூக்கா 22 அதிகாரம் 36 முதல் 38 வசனம். லூக்கா 22 வசனங்கள் 36 முதல். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். 37 வசனம். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேறிய வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார். இப்ப உள்ள போறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. யார் வர போறாங்க? யூதாஸ் வர போறாரு, காட்டி கொடுக்க போறாரு, கைதி பண்ண போறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி எதை வாங்குன்னு சொல்றாரு, பட்டயத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாங்கி கையில் வச்சுங்க. அப்ப உள்ள போறதுக்கு முன்னாடி கேட்கிறாரு, எத்தனை பட்டயம் இருக்கு அப்படின்னு. எத்தனை இருக்குனாங்க? 2 இருக்குனாங்க. 2 இருக்கா, போதும். இப்ப உள்ள போயிட்டாரு. உள்ள போறதுக்கு முன்னாடி இவருக்கு என்னன்னா ரொம்ப கிளியரா தெரியுது, அக்கிரமக்காரில் ஒருவராக என்ன பண்ணான்னா என்ன படணுங்கிறக்கோசரம் என்ன பண்றாரு, இந்த விஷயத்த செய்ய சொல்றாரு. இப்ப உள்ள போயிட்டாரு. உள்ள போன கைதி பண்ண வந்தாச்சு. கைதி பண்ண வந்த உடனே இப்ப யார் கத்தி எடுத்துட்டா? பேதுரு கத்தி எடுத்து அந்த மல்கூசுங்கிற என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா காதை வெட்டிட்டாரு. இப்ப உடனே ஆண்டவருடைய ரிப்ளை என்னவா இருந்துச்சு, பட்டயத்தை உரையில போடு. நீ என்ன பண்ண, பட்டயத்தை எடுத்தீங்கன்னா பட்டயத்தாவது என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா சாதம். இப்போ நல்லா தெரியும் இப்போ யார் ரொம்ப ஒரு கியூரியாசிட்டிக்குள்ள இருக்காங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் எல்லாருமே என்ன ஒரு கியூரியாசிட்டிக்குள்ள இருக்கிறாங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்து மேல் வீட்டாரிலே கேட்டிருப்பார், நான் என்ன பண்ண போறேன், பிரதான ஆசாரியராலும் மூப்பராலும் என்ன பண்ண போறேன்னா கைதி பண்ணப்பட போறேன் அப்படின்னு. எல்லாரும் நீங்க என்ன பண்ணுவீங்க, விட்டுட்டு ஓடிடுவீங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா என்ன சொன்னாங்க, போக மாட்டோம்னாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டை கூட என்ன பண்ணாங்கன்னா காண்பிச்சாங்கன்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா, பேதுரு என்ன பண்ணாரு, பட்டயத்தை எடுத்து மல்கூஸோட காது என்ன பண்ணாருன்னா வெட்டுறதுக்கு ரெடி ஆகிறார். அப்படிங்கும் போது இப்ப யாரை காப்பாத்துறதுக்கு எல்லாம் ரெடி,
ஆண்டவரை காப்பாத்துறதுக்கு அவர் மாத்திரம் இல்லை, எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ரெடியா இருக்கிறாங்க. அப்ப அந்த ரெடியா இருக்கிற விஷயத்துக்குள்ளதான் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு மைண்ட் செட் வந்துட்டாங்கன்னா, அதுக்காக தான் என்ன பண்ணி கொடுத்தாரு, பட்டயத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு. பட்டயத்தை எடுத்தாச்சு, வெட்டியாச்சு. ஆனா ரிப்ளை வேற மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா, பட்டயத்தை நீ என்ன பண்ணாத, எடுக்காத. அப்ப என்ன விஷயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இந்த பாயிண்ட்டை கொண்டு போயிருப்பாரு. பட்டயத்தை எடுங்கிறாரு, வெட்டணும்னு என்ன பண்ணுங்கிறாரு, பட்டை எடுத்து உள்ள போடுங்கிறாரு. அப்ப மைண்ட் செட் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து என்ன விஷயத்துக்கு. ஆனா கண்டிப்பா அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே யாருக்கு பாடமா இருக்கும்? கண்டிப்பா நமக்கு பாடமா இருக்கு, கண்டிப்பா இல்லைங்களா? ஆனா அங்க இருக்கக்கூடிய அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணணும்னா சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இது லாஸ்ட் டைம் இல்ல, லாஸ்ட் மினிட்டுக்கு வந்துட்டார். இப்போ இந்த லாஸ்ட் மினிட்ல இருந்து அவருக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் இப்ப யார் சொல்லிக் கொடுக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கணும். மேல் வீட்டறையில் ஒன்று சொல்லிக் கொடுத்துட்டார். என்னது? தாழ்மைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அந்த தாழ்மை இல்லாம நீ என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. கிளியர்? இப்ப அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த சம்பவத்தை என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப முன்னாடி கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து மைண்ட்ல இருந்து இந்த பட்டயத்தை எடுக்கும்போது அவங்களுக்குள்ள இருந்து எடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? எதை எடுக்கணுங்கிறதுக்காக இந்த பட்டயத்தை எடுக்க சொல்லியிருப்பாருன்னு கேட்கிறேன். ஏசி திரும்பவும் போட்டுட்டாங்க. சரி, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு பாயிண்ட் சொல்வார். நான் உங்களுக்கு க்ளூ தரேன். நான் இப்ப பிரேயர் பண்ணேன்னா 12 லேகியோனுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, வந்துருவாங்க. வந்து யாரை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க, என்னை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு விஷயமுமே ஆண்டவருடைய மைண்ட்ல இருந்து ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு, அதாவது அங்க இருக்கக்கூடிய அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அப்ப எதை சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த ரெண்டு விஷயத்தையுமே அங்க கன்வே பண்றாருன்னு கேட்கிறேன். என்ன பாயிண்ட் அப்படின்னா, பிரதர் வந்து ஓரளவுக்கு பக்கத்துல சொல்லிட்டாரு. இப்ப அவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஊழியத்துக்குள்ள என்ன பண்ண போறாங்க, போக போறாங்க. அப்ப ஊழியத்துக்குள்ள போகிற அவங்களுக்கு எந்த பாயிண்ட் அவர் வெளியெடுக்கணும்னு நினைச்சா தெரியுங்களா? போராட்டம் பண்ணக்கூடிய அந்த குணலட்சணத்தை என்ன பண்ணணுமாமா வெளியெடுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே போய் ஊழியம் செய்யும் போது சத்தியத்தை சொல்லும் போது ஈஸியா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. அப்ப ஈஸியா அக்செப்ட் பண்ணல அப்படிங்கும் போது இவங்க யாருடைய குணலட்சணத்தை காமிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய குணலட்சணத்தும் கிறிஸ்துவோட குணலட்சணத்தை என்ன பண்ணணும்னா இவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். இவங்க தான் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, பாருங்க இப்படிதான் இயேசு கிறிஸ்துனுடைய கேரக்டர். அப்ப அந்த கேரக்டரை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இவங்களுக்குள்ள இருந்து ஒரு பாயிண்ட்டை வெளியே எடுக்கணும். என்ன பாயிண்ட்டை வெளியே எடுக்கணும் அப்படின்னா அந்த போராட்ட குணத்தை என்ன பண்ணும் அப்படிங்கிறனா வெளியே. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியும் இப்ப நான் பிரேயர் பண்ணேன்னா என்னை காப்பாத்துறதுக்கு 12 லேகியோனுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஆனா அந்த 12 லேகியோன் வந்து என்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு என்ன இல்லை, இஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் செய்ய போறது யாருடைய சித்தம் அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அப்ப பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் என்ன பண்ற போறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போறது இல்லை. அப்ப இதே பாயிண்ட்டை தான் யாருக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலரோட பாதத்துக்கு கொடுக்குறாரு. பாருங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஊழியம் பண்ண போறீங்க. அப்ப அந்த ஊழியம் பண்ண போகும்போது உங்களையும் எதிர்ப்பாங்க, கல்லறிவாங்க. திரும்பமா நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு போராட்ட குணத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா காண்பிச்சிருக்கணும். அதனாலதான் எந்த அப்போஸ்தலனும் கல்லறியும் போது என்ன பண்ணல, திரும்பவும் என்ன பண்ணல அப்படின்னா ஒரு ரியாக்ஷனும் காமிக்கல. ஸ்தேவான் அப்படியே என்ன பண்ணிட்டாரு, நீல் டவுன் பண்ணி கீழே உட்காந்துட்டார். அடிச்சு சாகடி. அப்ப அந்த பாயிண்ட் எல்லாத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா இன்சிஸ்ட் பண்றதுக்காகத்தான் இப்ப இந்த ஒரு சூழ்நிலை யார் கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணிட்டார். பாருங்க, அத நம்முடைய மூத்த சகோதரரும் எழுதியிருக்கிறாரு, படிச்சிடலாம். இது போதும் என்று இயேசு கூறினார். பட்டயம் வைத்திருக்கின்றோம் என்ற அவர்களுடைய பதிலானது சீசர்கள் கர்த்தரை பாதுகாப்பதற்கு என போராட விருப்பத்துடன் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தினது. இவ்வெளிப்படுத்தல் போதுமானதா இருந்தது. பட்டயத்தை உரையிலே போடு என்ற ஆணை உடனடியாக இயேசுவிடமிருந்து வந்தது.
காது வெட்டப்பட்டதன் மூலமாக வந்த வாய்ப்பை இயேசு காதை சொஸ்தப்படுத்தி தம்முடைய சத்துருக்களுக்கு தமது இரக்கத்துடன் கூடிய பெருந்தன்மையை வெளிக்காட்டுவதற்கு பயன்படுத்தினார். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிவான் என்பதிலுள்ள படிப்பினையை சீசர்கள் முழுமையாக கற்றுக்கொண்டார்கள். ஆகவேதான் பிற்பாடு எங்கும் அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் விஷயத்தில் வன்முறையை கையாண்டதாக பதிவு செய்யப்படவில்லை. கர்த்தருடைய அனைத்து பின்னடியார்களும் இப்படிப்பினையை கற்றுக்கொண்டு செயல்முறைப்படுத்தினால் எவ்வளவு நலமாயிருக்கும். போதும். அப்ப என்ன பாயிண்ட் சொல்லிட்டார்? வன்முறை, இந்த போராட்ட குணம் அப்படியெல்லாம் யாருக்கு வேண்டியதில்லை அப்படின்ட்டார்னா அவருடைய சீஷலுக்கு வேணான்ட்டார். அப்ப சீஷலுக்கு மட்டுமா அது அப்படின்னா யாருக்கும் அப்படின்னா நமக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவர் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணுவார் இல்லையா? எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னன்னு சொல்ல போறாங்க, தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்ப அந்த பாயிண்ட் தான் யாருக்குள்ள வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவருக்கு அவருடைய சீஷலுக்குள்ள வேணும். இதுக்கப்புறம் இவங்களோட ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா சமாதானத்தை நோக்கி போகணும். இந்த உலகம் தரக்கூடிய சமாதானத்தை சொல்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க எப்படிப்பட்ட சமாதானத்துக்குள்ள இருக்கணுங்கிறது என்ன பண்ணணும்னா தெரியணுங்கிற பாயிண்ட் என்ன பண்ணார்னா இந்த ஒரு சூழ்நிலையில ரொம்ப கிளியரா என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுத்துரு. அதே தான் அடுத்து என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, இதுல பார்த்தோம் இல்லையா, இந்த சூழ்நிலையில இதுல நமக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது சகோதரர் எழுதுறாரு, படிக்கலாம். கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது பயன்படுத்த வேண்டிய ஒரே பட்டயம் ஆவியின் பட்டயமாகும். அப்ப என்ன பாயிண்ட் சொல்லிட்டாருன்னா, நம்மளும் பட்டயத்தை யூஸ் பண்ணும். பட்டயத்தை என்ன பண்ணிக்கிறாரு, அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. ஆனா நம்மளுடைய பட்டயம் எதுன்ட்டாரு, ஆவியினுடைய பட்டயம். அப்ப நமக்கு வேற பட்டயம் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இல்லைங்கிறது கரெக்டு. பட் வேற ஏதாச்சும் பட்டயம் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்குறேன். எல்லா நேரமும் ஆவியின் பட்டயமே யூஸ் பண்ணுவோமா? நாவானது அப்ப நமக்கு நல்லா தெரியும் இருக்கலையே ஷார்ப்பு எது, நாவ். அந்த பட்டயத்தை மனுஷன் சரியா கையாளல அப்படின்னா அது எப்படி சொல்லியிருப்பாரம்மா, ஒரு சின்ன நெருப்பு என்ன பண்ணும், ஒட்டுமொத்த காட்டையும் என்ன பண்ணிரும் அப்படின்னா அழிச்சிரும். அப்ப சின்னதான் நம்மளுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இன்சிஸ்ட் பண்றாரு. அப்ப அந்த பட்டயத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த பட்டயம் கண்டிப்பா எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா ஆவின் பட்டயமா இருக்கணும். அதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவரே சொல்றாரு, படிக்கலாம். அதாவது தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயமே ஆகும். மேலும் வார்த்தையின் அழுத்தத்தினாலோ அல்லது கடும் சொல்லினாலோ அல்லாமல், அல்லது தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயத்தை பயன்படுத்தும் நபரின் கோப வெளிப்படுத்துகளினால் அல்லாமல், இப்பட்டயம் அதற்குரிய கூர்மையினாலும் ஊடுருவும் வலிமையினாலும் செயல்படுத்துவதற்கு நாம் விட்டுவிட வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். அப்பட்டயத்தை பயன்படுத்துபவர்கள் அன்பில் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று வழிகாட்டப்படுகின்றனர். இவ்விதமாய் அன்பில் சொல்லப்படும் போது சத்தியத்தினால் அதன் வேலையை அதற்குரிய வழியில் செய்ய முடியும். ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. இந்த பட்டயத்தை யூஸ் பண்ணும்போது இந்த பட்டயம் என்ன பண்ணணும்னா குத்தணும். கண்டிப்பா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா யார் செஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுங்களா, ஒருத்தர் பட்டயத்தினால குத்துனார். பட்டயங்கிறது நம்ம என்ன சொல்றோம், வார்த்தைகள். இந்த வார்த்தையை என்ன பண்ணணுமாமா ஷார்ப்பா இருக்கணும். அது என்ன பண்றதே இல்லை அப்படின்னா கம்மி பண்றதே இல்லை. ஆனா அந்த ஷார்ப்னஸ் ஒருத்தருடைய இருதயத்தை போய் என்ன பண்ணுமாமா குத்தணும். அப்படி நீங்க என்ன பண்ணணும்னாமா பிரசங்கம் பண்ணணும். அப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்களுடைய இருதயம் என்ன பண்ணுச்சு, குத்தப்பட்டுச்சு. யார் இது? பேதுரு எடுத்து பேசின உடனே அந்த வார்த்தைகள் எப்படியே உள்ள போகுதாமா, அந்த வார்த்தை அவங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணுச்சு, குத்தி நாங்க பண்ணது தப்புப்பா, அந்த தவறை நாங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தெரியாம செஞ்சுட்டோம். அதைத்தான் பேதுருன்னு சொல்லுவாங்க. நீங்க தெரிஞ்சாம என்ன பண்ணிட்டீங்க, ஜீவாதிபதி கொலை செஞ்சுட்டீங்கன்னு நீங்க தெரியாம செஞ்சுட்டீங்கிறது என்ன பண்ணாங்கன்னா முழு மனசோட ஒத்துக்கொள்ற மாதிரி அந்த பட்டயத்தை எடுத்து யார் குத்துனாங்க தெரியுங்களா, பேதுரு என்ன பண்ணாருன்னா குத்துனாரு. குத்துனது அநேகருக்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்புக்குள்ள என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்தாங்க. அப்ப இந்த மாதிரிதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பட்டயம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்படிதான் இருக்கணும் அப்படி. அப்ப இதுல இன்னொரு பார்ட் இருக்கு அப்படிங்க. என்ன ஒரு பார்ட் அடுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் பட்டயத்தை என்ன பண்றோம்னா யூஸ் பண்றோம். அடுத்து அவங்ககிட்ட இருந்து எடுக்கணுங்கிற ஒரு குணலட்சணத்தை இயேசு கிறிஸ்து ஐடென்டிஃபை பண்ணார்ல, அந்த குணலட்சணம் எது அப்படின்னு பார்க்கும்போது அந்த போராட்ட குணம்.
அப்ப அந்த போராட்ட குணம் அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமா? கண்டிப்பா கிடையாது. அப்ப யாருக்கும் அப்படின்னா அதுக்குள்ள யாருக்கு பாட்டு இருக்கு அப்படின்னா நமக்கும் பாட்டு இருக்கு. அப்ப நமக்கும் ஒரு போராட்ட குணம் இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. எப்ப வரும்? சுயத்தை டச் பண்ணும்போது. கரெக்டா சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். சுயத்தை டச் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, தனிப்பட்ட விருப்பம்னு இருக்கும் இல்லையா, அந்த விருப்புல எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக் எனக்கு என்ன வந்துடும்? போராடணும். இது யாருக்குரியது? எனக்குரியதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், போராட ஆரம்பிச்சிருவேன். சரி, போராடுறது கரெக்ட் தானே, எனக்குரியது, எனக்கு தேவையானது, எனக்கு வந்து சேர வேண்டியதை நான் போய் கேட்கறதோ போராடுறதோ எந்த வகையிலும் என்ன இல்லை, தப்பு இல்லைல்ல, கரெக்டு தானே? இல்லை அப்படின்னா ஏன்? இந்த ஒரு ஓட்டத்தை சகோதரர் எப்படி சொல்றாருன்னா, இந்த ஓட்டமே முழுக்க முழுக்க யாருடைய கைடன்ஸை தான் ஓடுவோம்? தேவனுடைய கைடன்ஸை தான் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கோம். அப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தேவன் அனுமதிக்காம என்ன ஆகாது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்காது. அப்போ நமக்கு ஏன் போராட்ட குணம் வருது அப்படின்னா, இதை நான் போய் என்ன பண்ண போறேன்? சரி பண்ண போறேன். நான் சொல்றேன், என்னுடைய விஷயம் நான் இப்படி போகுது. யாரை மறந்துட்டோம் அப்படிங்கிறாருன்னா, தேவனை மறந்துட்டோம். அப்ப தேவனை மறந்தா தான் என்ன விஷயத்த கையில் எடுப்புமாமா? இது யாருடையது? என்னுடையது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையே நீங்க படிச்சிருப்பீங்க, லாஸ்ட் வீக் ஒரு மண்ணால மட்டும் வந்திருக்கும். முழுக்க முழுக்க யாரை நம்பியே ஓடணுமாமா? தேவனை நம்பியே ஓடணும். அப்ப தேவனை நம்பியே ஓடுறோம் அப்படின்னா கண்டிப்பா போராட்ட குணம்ங்கிறது வருமா அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகாது, வரவே வராது. எப்ப நம்மளை நம்புறோமோ அப்ப என்ன வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா போராட்ட குணம் வந்துடும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தர் போராட்டம் பண்ணார். போராட்டம் பண்ணின உடனே அவருக்கு இன்ஸ்டன்டா தண்டனை வந்துச்சு. கோராகின் புத்திரர்கள். அப்ப அவங்களுக்குள்ள என்ன பாயிண்ட் இருந்துச்சு? நீங்க மட்டும்தான் தேவனுக்கு ஊழியம் செய்வீங்களா? ஏன் நாங்க செய்ய மாட்டோமா? நாங்களும் என்ன பண்ணுவோம்? யாருடைய சந்ததி? லேவியினுடைய சந்ததி. நாங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஊழியம் செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க மைண்டுக்குள்ள யாரை பத்தின விஷயம் போயிடுச்சு? தேவன் கொடுத்தா நாம செய்யணும் அப்படிங்கிற விஷயம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்ப தேவன் அதை இன்ஸ்டன்டா என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டனை கொடுத்து அந்த விஷயத்த இப்ப யாருடைய மைண்ட்ல இருந்து எடுத்தாரு தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்களுடைய மைண்ட்ல இருந்து எடுத்தாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவும் யாருடைய மைண்ட்ல இருந்து எடுத்தாருன்னா அப்போஸ்தலரோட மைண்ட்ல இருந்து எடுத்தாருன்னா இந்த விஷயம் நமக்கு எப்படி இருக்கும்? அப்ப போராட்ட குணம் அப்படிங்கிறது நமக்குள்ள என்ன இருக்கிறது? வரவே கூடாது. அப்ப நம்ம 100% ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அதே மாதிரி செய்வோம். ஒரு விஷயம் நடக்குதுன்னா யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். அப்ப அது நடக்கும்போது யாரு நம்மளை வழி நடத்திட்டு போறாங்க அப்படின்னா தேவன் வழி நடத்திட்டு போறார். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் பையனுக்கு நீ மீனை கேட்டா பாம்பை கொடுப்பியா? கொடுக்க மாட்டேல்ல. அப்போ உனக்கு என்ன விஷயம் கொடுக்கணுங்க யாருக்கு நல்லா தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். உனக்குள்ள என்ன பாயிண்ட் கொண்டு வராத அப்படிங்கிறாருன்னா அந்த போராட்ட குணம் என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறனா கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்ன பண்ணனா ரெண்டாவது கேரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்து போட்டார். இதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்றாங்கன்னா போறாங்க. எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்படி கேட்கிறேன், அவங்க ஓடினாங்க, கிறிஸ்து பர்மிஷன் கொடுத்தாரு. இது ரெண்டுல எது கரெக்ட்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு தெரியுங்களா? பர்மிஷன் கொடுத்து தான் யாரை வெளியே போக சொன்னார் அப்படின்னா சீஷர்களை வெளியே போக சொன்னார். அது வரைக்கும் அவங்க எல்லாமே எப்படிதான் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் நின்று இருந்தாங்க. பாருங்க, அந்த வசனத்துக்குரிய காரியத்தை மட்டும் படிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான்.
நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். அப்போ இப்போ யார் தான் பர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? பர்மிஷன் கேட்குறாரு. அப்போ அவருக்கு தெரியும், இப்போ யார் மட்டும்தான் இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள போகணும் அப்படின்னா, தான் மட்டும்தான் அந்த சூழ்நிலைக்குள்ள போகணும். மிச்சம் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணுமாமா? வெளியே போகணும். இப்போ பர்மிஷன் கேட்குறாரு. நான் இருக்கேன், என்னதான் கைதி பண்ணிட்டீங்களே, இப்போ யாரை போக விடுங்க? சீஷர்களை போக விடுங்கன்னு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ போன எல்லாருமே கண்டிப்பாக எங்கே போயிருப்பாங்கன்னா, வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, தூங்கியிருப்பாங்களா? கண்டிப்பாக யாருக்கும் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரியே தூங்காமல் என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ நம்மளை மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்காமல் அந்த துக்கத்தோடு இப்போ யாரை பார்த்துட்டு இருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இவங்க என்ன பண்ணுறாங்க? கைதி பண்ணிட்டு போயிட்டாங்களே, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற கலக்கம் அவங்களுக்கு இருக்கும். அதில் ஒருத்தருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பயங்கரமான ஒரு கலக்கம் இருந்துச்சு, பின்னாடியே போனார். யார் அப்படின்னா பேதுரு. இப்போ அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன எல்லாரும் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு காய்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, அண்ணா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்ககிட்ட போய் விசாரணையெல்லாம் செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் மூப்பர்களும் பிரதான ஆசாரியரும் செய்யணும் இல்லையா? ஏன் செய்ய ஆரம்பிச்சாங்க? இயேசு கிறிஸ்து மேலே பர்டிகுலராக இவ்வளோ வன்மம் வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன ரீசன்? பொறாமை. எதுலேருந்து பொறாமை ஜாஸ்தி ஆச்சு தெரியுங்களா? ஒருத்தர் உயிர் தெழுப்பினார், லாசர் உயிர் தெழுப்பின உடனே அந்த விஷயம் எங்க வரைக்கும் போச்சாமா? ஒட்டுமொத்த தேசம் போயாச்சு. ஒட்டுமொத்த தேசம் போனோன்னு இப்ப எல்லாத்துக்கும் என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா, உயிரோட ஒரு மனுஷனை இவர் எழுப்புறார் அப்படின்னா இவர் கண்டிப்பா எங்கிருந்தா வந்திருக்கணும், தேவனிடத்தான் வந்திருக்கணுங்கிற மைண்ட் செட் எல்லாத்துக்கும் என்ன ஆச்சுன்னா வந்துச்சு. இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. இப்போ யாருக்கு பிடிக்கல? பிரதான ஆசாரியருக்கும் வேதபாரருக்கும் என்ன பண்ணலைன்னா பிடிக்கல. அதுலேயும் ரொம்ப ஒரு உச்சம் எங்கே போச்சு அப்படின்னா, இவர் எருசலேமுக்குள்ள வருவார். ஒட்டுமொத்த தேசமுமே யாரை வரவேற்கும் தெரியுங்களா? ஏசு கிறிஸ்துவை எப்படி வரவேற்றுச்சு அப்படின்னா, தங்க ட்ரெஸ்ஸை எடுத்து கீழே போட்டாங்க. அப்புறம் என்ன கையில் வச்சுருந்தாங்க, குருத்தோலை என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அவரை பயங்கர ஒரு வரவேற்புக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஆசாரியன் என்ன சொல்வாராம, பாருங்க நீ என்ன பண்ணியும் பிரயோஜனமே இல்லை, ஒட்டுமொத்த உலகமே இப்போ யார் பின்னால் போயிட்டு இருக்குது? ஏசு கிறிஸ்து பின்னால் போயிட்டு இருக்கணும்னா அந்த பாயிண்ட்லேருந்து தான் இவங்களுடைய வன்மம் என்னாச்சு, அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இப்போ யாரை கைதி பண்ணியே பண்ணணும்னா ஏசு கிறிஸ்துங்கிற ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. கைதி பண்ணணும் இல்லை, இருக்கவே கூடாது. நம்ம என்ன பிளான் பண்ணலாங்கிற விஷயத்த என்ன பண்ணாங்கன்னா பண்ணாங்க. அப்படித்தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கைதி பண்ணி இப்போ யாருக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ பிரதான ஆசாரியில் உட்கார்ந்தாச்சா, உட்காரும்போது எல்லாருமே நியாயமான முறையில் நடந்துச்சா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நியாயம் கூட என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா சகோதரர் 2-3 விஷயத்த சொல்கிறார். அங்கே சொன்னது எல்லாமே என்னதான் பொய். எந்த அளவுக்கு அவங்க தேடுறாங்கன்னா, எப்படியாச்சும் யாராச்சும் ஒரு பொய்யை சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இவர் சாட்சி சொல்லி நாங்கள் என்ன பண்ணிடுறோம், இவரை அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு என்ன பண்ணிடுறோம் கொண்டு போயிடுறோம். அதே மாதிரி அவசரமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நைட்டுக்குள்ள என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடணும். இப்போ இந்த இன்டென்ஷன் யாருக்குள்ள ஓடிட்டே இருக்குன்னா அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. பட் அவங்களுக்கு தெரியாது இது எல்லாமே யாருடைய பிளான், தேவனுடைய பிளான். ஏன்னா அடுத்த நாள் யார் பலி ஆகணும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியாகணும். அப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராங்க, 2 பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் சாட்சி சொல்கிறோம். என்ன செஞ்சார் தெரியுங்களா இவரு? இந்த ஆலயத்தை என்ன பண்ணுங்க, இடிச்சு போடுங்க, 3 நாள் என்ன பண்ணிடுவேன், எழுப்பிடுவேன்னு சொன்னாருன்னு. இப்போ இந்த சொல்லிட்டாரா, சொன்ன விஷயம் எல்லாத்துடைய காதுக்கும் என்னாச்சுன்னு போயிடுச்சு. இப்போ பிரதான ஆசாரிக்கு என்னன்னா, இதுலேருந்து ஏதாச்சும் க்ளூ எடுக்க முடியுமா? இதுலேருந்து என்ன பண்ணலாம்னா ஒரு க்ளூ எடுத்தா இப்போ யாரை கைது பண்ணிடலாம், அதாவது மரணத்துக்குள்ள கொண்டு போயிடலாம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ மரணத்துக்குள்ள கொண்டு போயிடலாம். இந்த கியூரியாசிட்டியில் அவரு அதிகமாக யாருடைய காது கேட்டேக்கிறேன்னா ஏசு கிறிஸ்துவ பார்த்து இவங்க எல்லாம் சொல்கிறாங்களேப்பா, இவங்க எல்லாருமே இத்தனை விஷயம் சொல்கிறாங்களே, நீ ஏதாச்சும் பதில் சொல்லு அப்படின்னாரு. என்ன பண்ண, ஒன்றுமே சொல்ல. படிச்சிடலாங்களா சகோதரருடைய வார்த்தைகளை? ஏதாகிலும் சாட்சியை கொண்டு வரலாம் என்ற
தன்னுடைய எடுத்த பிரயாசம் தோல்வியடைந்து விட்டது என்று பிரதான ஆசாரியன் உணர்ந்து கொண்டான். ஆனாலும் தன்னுடைய இந்த தோல்வியை அங்கிருந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென அவர் விரும்பவில்லை. ஆகவே இச்சாட்சி மிகவும் இன்னலுக்குரிய சாட்சியாக தனக்கு தோன்றியது போல் காட்டிக்கொண்டு அநியாயத்தை காண்பதினால் உண்டாகும் கோபம் தனக்கும் எழும்பியதே போன்று இயேசுவை நோக்கி அவருடைய செவிகளில் இந்த சாட்சி விழுந்ததா இல்லையா என்றும் இச்சாட்சி தவறென நிரூபிக்க அவரிடம் சான்று ஏதேனும் உள்ளதா, அதாவது சாட்சியை அவரால் தவறு என்று நிரூபித்து காட்ட முடியவில்லையோ என்று கேட்டார். இயேசு ஒன்றும் பேசவில்லை. 2 சாட்சிகளும் அவ்வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக கூறிக்கொண்டிருந்தாலும் கூட எந்த பிரமாணமும் அவரை குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவாக அவ்வார்த்தைகளில் ஒன்றும் இருக்கவில்லை. அப்போ என்ன பாயிண்ட்? அவங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, சொல்கிறாங்க, எதுவுமே என்ன பண்ணல, கரெக்டாக வரல. இப்போ இயேசு கிறிஸ்துட்ட அவருடைய ஒரு வார்த்தைகள் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா, ஏதாச்சும் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துட்ட அநேக வார்த்தைகள் என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணவே இல்லை, ஒரு ரிப்ளை இல்லை. அப்படியே என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா முற்றிலும் ஒப்பு கொடுத்தவரை என்ன பண்ணுறாருன்னா நின்றுட்டே இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அடுத்த தேவனுடைய திட்டம் போகணும், ட்ராவல் பண்ணணும்ல. ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இப்போ அடுத்த கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்டதுமா? இப்போ அந்த பிரதான ஆசிரியர் கேட்குறாரு, காய்பா, நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் யார்? தேவனுடைய குமாரனா? இப்போ இயேசு கிறிஸ்து ரிப்ளை பண்ணியிருப்பாரா மாட்டாரா? ஏன்? அப்போதான் ஒப்புதல் கொடுப்பாங்கங்கிறது செகண்டரி. சரி, நானே சொல்லிடுறேன். நீங்கள் நிறைய பதில் சொல்கிறீங்க, கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர் எங்கே யார்கிட்டருந்து வந்திருக்கிறாருங்கிற முக்கியமான விஷயத்த இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், அறிவிக்கணும். இப்போ இந்த அறிவிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கிறதுங்களா யூஸ் பண்ணிக்கிறது. அப்போ இத்தனை நேரம் எந்த வார்த்தையும் பேசாதவர் இப்போ வாயத்தோன்னு என்ன சொல்கிறாருன்னா, ஆமாப்பா நீ சொன்ன மாதிரி தான், நான் யாரு தான், மேசியா தான். இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தோன்னா, நான் யார் கூட உட்கார்ந்துருக்கிறத பார்ப்பீங்க, பிதாவாகிய தேவனோட வலது பார்சத்தில் என்னன்னா உட்கார்ந்துருக்கிறத பார்ப்பீங்கன்னு என்ன சொன்னாரோ, சொன்ன உடனே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த இடத்துல அமைதியாக இருந்திருந்தா என்ன இருக்குது தெரியுங்களா, அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்காது, போயிருக்காது. அப்போ அவருக்கு தெரியும் இந்த இடத்துல நான் யாரை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். அதே மாதிரி நான் வந்திருக்கிறது யார்கிட்ட இருந்துன்னு என்ன பண்ணணும்னா சாட்சி கொடுக்கணும். அட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுறேன்னா யூஸ் பண்ணி நான் தாப்பா மேசியா அப்படின்னு சொல்லி அநேகருக்கு காது படுற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிக்ளேர் பண்ணோன்னே அப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணலைன்னா தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், என்ன அப்படிங்கிறன்னா நம்முடைய மூத்த சகோதரர் அவருடைய இந்த விஷயம் எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு ரகசியம். அந்த ரகசியம் அப்போ யாருக்கும் புரியல. ஆனால் பின்னாடி வந்த சபையாருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகசியம் புரிஞ்சவங்க மட்டும்தான் யாருடைய பின்னடியாராக வந்தாங்க அப்படின்னா கிறிஸ்துவனுடைய பின்னடியாராக வந்தாங்க. ஆனால் ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை அங்கே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி தான் யாரு, தனக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தேவனுடைய திட்டத்தில் என்ன ஒரு பங்கு, அதை சரியாக செஞ்சு முடிச்சா தேவன் என்ன ஒரு பரிசை கொடுக்க போறாரு, அந்த பரிசை தான் வாங்கிட்டா அதுக்கப்புறம் தேவனுடைய திட்டத்தில் எந்தெந்த மாதிரியான சூழ்நிலை நடக்கும், அந்த சூழ்நிலை எல்லாமே எப்படி உலகத்துக்கு ரட்சிப்பு கொண்டு வரும், இதை எல்லாத்தையும் யாருடைய மைண்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட மைண்ட்ல இருந்துச்சு இல்ல. ஆனா எந்த விஷயத்தையும் என்ன பண்ணல அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லல, சொல்லவும் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா முற்படல, சொன்னாலும் என்ன பண்ணாது அப்படின்னா அவங்களுக்கு புரியாது, ஏன்னா இது ரகசியம் அப்படின்ட்டு அதை சொல்லிட்டு இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு அப்படிங்கிறார். அப்ப என்ன பாடம் இருக்கும்? இந்த சம்பவத்தை பார்த்தோம் இல்லைங்களா, இந்த சம்பவத்துல நமக்கு என்ன பாடம் இருக்குன்னு கேட்கிறேன். ஆனா இது இயேசு கிறிஸ்துன்னு எடுக்கல, சகோதரர் யார்கிட்ட இருந்து எடுக்கிறாரு தெரியுங்களா, அங்க இருக்கக்கூடிய மனுஷங்கிட்ட இருந்து எடுக்கிறாரு. சரி, நானே சொல்லிடுறேன்னா டைம் பக்கத்துல வந்துச்சுங்காட்டி சகோதரி நீங்க மட்டும் படிச்சாருங்களா, நான் முற்றிலும்னு இருக்கும் இல்லைங்களா. ஆகவே நமது கர்த்தர் இப்படியாக கூறவில்லை.
இல்லை சிஸ்டர் ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க அந்த நாம் முற்றிலும் நேர்மையுடனும் முற்றிலும் நியாயத்துடனும் இருக்க வேண்டும். இன்னுமாக ஒன்றை அல்லது ஒருவரை தவறாய் காட்டுவதன் மூலம் எவ்வளவுதான் நன்மைகள் உண்டாகும் என்று நமக்கு தோன்றினாலும் ஒன்றையும் அல்லது ஒருவரையும் தவறாக காட்டுவதற்கான வாய்ப்புகளை நாம் தேடக்கூடாது. சரி, என்ன பாயிண்ட் சொல்லிட்டு போதும் sister. நம்ம அப்படியே தொடர்ந்து படிப்போம். பட் இங்கே என்ன பாயிண்ட் சொல்றாரு? இப்போ என்ன ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்து காமிக்கிறேன்னா பாருங்க, இப்போ யாருடைய மைண்டை எடுத்து பார்க்குறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியருடைய மைண்ட் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு. இந்த பிரதானுடைய ஆசாரனுடைய மைண்டில் இருக்கிற மாதிரியான விஷயம் யாருக்குமே இருக்கக்கூடாது. அவர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, எப்படியாச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் யாரை தப்புன்னு ப்ரூவ் பண்ணிடலாம், ஏசு கிறிஸ்து தப்புன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாச்சும் யூஸ் பண்ணிடணுங்கிறது யாருடைய மைண்டுக்குள்ள இருந்துச்சுன்னா பிரதான ஆசாரனுடைய மைண்டுக்குள்ள இருந்துச்சு. அதை தான் நமக்கு சொல்றாரு. நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி துளி கூட புளிப்பு யாருக்குள்ள இருந்துடக்கூடாதம்மா நமக்குள்ள. ஏன் புளிப்புங்கிற ஆட் பண்ணி சொல்றேன்னா, இது பயங்கரமான ஒரு புளிப்பு. இந்த புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளை பார்க்க மாட்டோம், யாரை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதிகமா அடுத்தவங்களை பார்த்து அவங்களுக்குள்ள என்ன தவறு இருக்கு, அந்த தவறை பார்க்கறதோடு மாத்திரமல்ல என்ன பண்ணுவோம் ஆரம்பிச்சிருவோமாமா, ப்ரொக்ளைன் பண்ணவும் ஆரம்பிச்சிருவோமாமா. அந்த விஷயத்தை யார் எடுத்து போடணும்னு சொல்றாருன்னா நம்முடைய மூத்த சகோதரர் நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணணும் எடுக்கும். அடுத்து என்ன பாயிண்ட் அங்க முன்னாடி சொல்வார்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த நேர்மைங்கிற விஷயம் என்ன ஆகணும்னு பார்த்தோன்னா இருக்கணும். பாருங்க, அடுத்த ஒரு பகுதியை மட்டும் படிச்சிடலாம். நேர்மையுடனும் நியாயத்துடனும் காணப்படுகின்றவர்கள் மாத்திரமே தற்காலத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளில் வெளிப்படும் செய்தியினால் தாக்கம் பெற்றவர்களாய் இருக்க முடியும். மேலும் யாரெல்லாம் தங்களுடைய நேர்மை உண்மையை இழந்து விட்டார்களோ அவர்கள் சத்தியத்தை இழந்து போவதும் நிச்சயமே. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணியிருப்பார்னு எழுதிப்பார். ஆனா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுங்களா, நேர்மை நியாயம் இது ரெண்டும் நமக்குள்ள எப்படி இருக்குமாமா சரியான. ஏன்னா இதை ரெண்டத்தான் யார் அவருடைய அந்த சிங்காசனத்துக்கு ஆதாரமா வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் அவருடைய சிங்காசனத்துக்கு என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாரமா வச்சு. அந்த பாயிண்ட்டை யாரு கூட எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா நமக்குள்ள எதிர்பார்க்க. அப்ப சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அவரு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு நாம நேர்மையா இருக்கிறோம் உண்மையா இருக்கிறோம். இந்த பாயிண்ட்டை என்ன பண்ணிட்டே இருப்பாராமா எதிர்பார்த்துட்டே இருப்பாரு. அதை சகோதரர் சொல்றாரு, இதுல யாராச்சும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இல்லை அப்படின்னா அடுத்து தொடர்ந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவோடு கூட ஓடுவதற்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பை இழக்கிறாங்க. அப்ப அந்த உண்மையும் நான் ஏன் இவ்வளவு தூரம் அந்த உண்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த பேரபிள் எடுத்து பார்த்தா நமக்கு புரியும். அந்த உண்மையும் நன்மையுமான இதயத்துக்குள்ளதான் எது உள்ள போகும், சத்தியங்கிற வசனம் என்ன ஆகுன்னு பார்த்தா உள்ள போகும். உள்ள போனா அது என்னமா முளைக்கும், செடியா முளைக்கும். ஒருவேளை அது உண்மையும் நன்மையும் இல்லை, எப்படிப்பட்ட கட்பாறை நிலமா இருக்கு, உள்ளே என்ன ஆகாது போகாது. அப்ப அந்த வார்த்தை உள்ள போகணும் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறன்னா உண்மையும் நன்மையுமான நிலமா இருக்கணும். அந்த நிலம் கரெக்டா இருந்தா தான் என்னென்னலாம் சொல்றாரோ, இயேசு கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாரோ அது எல்லாமே எங்க போகும் அப்படின்னா இருதயத்துக்குள்ள போகும் அப்படிங்கிறோம். ஸோ கடைசியா ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப யார் கூட வந்தாச்சு அப்படின்னா பிரதான ஆசாரியர்கிட்ட வந்தாச்சு. பிரதான ஆசாரியர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார்ல மேசியான்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தெரியுங்களா, சட்டையெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா கிழிச்சிட்டு ஒரு நாடகத்தை என்ன பண்ணிட்டாரு நடத்திட்டாரு. இந்த நாடகத்தை சகோதரர் எப்படி தெரியுமா எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த நாடகம் எப்படி இருக்குன்னா இவர் என்னமோ பயங்கர உண்மையா இருக்கிற மாதிரியும் தேவன் மேல அன்பு வச்ச மாதிரியும், இப்ப யாருடைய பிரமாணத்துக்கு விரோதமா யார் சொல்லிட்டா இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணி தான் ட்ரெஸ் என்ன பண்ணிட்டாராமா கிழிச்சிட்டு, பாருங்க நான் தேவன் மேல என்ன பண்ணிக்கிறேன் பயங்கரமான அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை என்ன பண்ணாருன்னா நடத்துறது. இதுக்கு சகோதரர் எப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்கிறார் அப்படின்னா, அநீதியான காரியத்தை கண்டதின் நிமித்தம் நீதியான கோபம் உண்டானது போன்று நடிப்பு அப்படின்னு வச்சிருக்காரு. அப்ப இவர் ஆக்சுவலா என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவருக்கு உண்மையாலுமே தேவன் மேல விசுவாசம் இருக்கா, தேவன் மேல அந்த அன்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது.
ஆனா அது என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா என்ன பண்றாருமா, இருக்கிற மாதிரி காண்பிச்சு அவர் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்து இயேசு கிறிஸ்து என்ன மாதிரியான சூழ்நிலைக்குள்ள போறாருன்னா, கொட்டுறாங்க, அடிக்கிறாங்க, துப்புறாங்க, எல்லா விஷயம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு இல்லையா. அப்ப இத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, இந்த சூழ்நிலையும் யாருக்கு ஒரு பாடம் இருக்கு அப்படிங்கிறனா நமக்கு இருக்குங்கிறார். படிக்கலாம். நம்மை துன்பப்படுத்துபவர்கள் விஷயத்திலும் நம்மை வெறுக்கிறவர்கள் விஷயத்திலும் நம்முடைய நோக்கங்கள் நல்லவைகளாக இருந்தாலும் நாம் பெற்றுக்கொண்ட தீமைக்கு சில விதங்களில் நாம் நன்மையை அவர்களுக்கு செய்திருந்தாலும் இப்படிப்பட்டவர்களுடனான நம்முடைய எல்லா நடவடிக்கைகளிலும் நாம் மிகவும் நேர்த்தியாக இருந்துள்ளோம் என்று நம்மால் சொல்ல முடியாது. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். அப்ப ரொம்ப இந்த பாயிண்ட்டை யார் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பேதுரு. ஏன் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் போது ஒண்ணுமே சொல்லல, ஏன் அவரை குட்டுறாங்க, அவருக்கு தெரியும் இல்லையா, அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா குட்டும் போது கையை எடுத்து பண்ணிக்கலாம், தடுத்துருக்கலாம். அவர் என்ன பண்றாங்க, அடிச்சுட்டு யார் அடிச்சாங்கன்னு சொல்லி என்ன பண்ண கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. எந்த கேலி கிண்டல் எது பண்ணாலும் இயேசு கிறிஸ்து ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இல்லை. இது நல்ல பேதுரு என்ன பண்றாருன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, எனக்கு நல்லா புரிஞ்சுப்பா, என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை இப்போ யார் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, நீங்க ஒரு வேளை தப்பு செய்றீங்க, அந்த தப்பு செய்யறது மூலியமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை எதனால வந்துச்சு அப்படின்னா நீங்க செஞ்ச தவறு நிமித்தம் வந்துச்சு. ஆனா நீங்க போய் என்ன பண்றீங்க, ஒரு நன்மை செய்றீங்க, அந்த நன்மை மூலியமா ஒரு பிரச்சனை வருது. இதுதான் யாருக்கு வேணும், தேவனுக்கு வேணும். அப்ப நீங்க என்ன நன்மை செஞ்சாலும் ஒருவேளை தீமையா பேசப்படுதா, யாரு மாதிரி அமைதியா இருங்க அப்படின்னா கிறிஸ்து மாதிரி என்ன பண்ணுங்க, அமைதியா இருங்க. அதுதான் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய பாத சூட என்ன பண்றதாமா பின்பற்றி வர்றது. ஏன்னா அவர் பாத சூட என்ன பண்ணிக்கிறாருன்னா அமைதியா இருந்து இந்த மாதிரி இருக்கணுங்கிறது என்ன பண்ணிட்டாருன்னா ரோல் மாடல் என்ன பண்ணிட்டார் காமிச்சிட்டு போயிட்டார். ஸோ இது நமக்கு நிறைய தெரியணுங்காட்டி அடுத்த டாபிக் உள்ள என்ன பண்ணிடலாம்னா போயிடலாம், டைமும் வேற ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு டாபிக் என்னன்னா, இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா, இது எல்லாமே புளிப்பா இல்லை புளிப்பு இல்லையா? புளிப்பு இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல்ல என்ன விஷயம் பார்த்தோம், தாழ்மையா இருக்கணும். தாழ்மையா இருக்கணும், என்னவா இருந்துடக்கூடாது, மேட்டிமையா இருந்தக்கூடாது. அப்ப மேட்டிமைங்கிறது ஒரு புளிப்பு, நமக்குள்ள என்ன பண்றோம் எடுக்கிறோம். ரெண்டாவது போராட்ட குணம்ங்கிறது என்னது, ஒரு புளிப்பு, நமக்குள்ள என்ன பண்ணும் எடுக்கணும். அடுத்து நேர்மையா என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இருக்கணும். நாலாவது என்னது, அமைதியா இருக்கணும் இல்லை, நன்மை செய்து பாடணும் வைக்கும் போது என்ன பண்ணணும் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படும். இது நாலுமே என்ன பண்ணணும் பார்த்தோன்னா கிறிஸ்துவுக்கு ஏற்ற விஷயம். அந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தா நம்ம செய்யணும். அப்போ இந்த மெமோரியல்ல நம்ம அனுசரிக்கிறோம் இல்லையா, அனுசரிக்கும் போது நமக்கு பவுல் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருப்பார். என்ன அப்படின்னா, நீங்க உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க, நிதானிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது. அப்படின்னா இதெல்லாம் என்னவா இருக்கு, புளிப்பா இருக்கும்போது இந்த புளிப்பை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து போடணும். அப்ப தேவன் எப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா பாருங்க, அப்பம் இருக்கு, திராட்சரசம் இருக்கு. இப்ப இந்த அப்பம் யாரை குறிக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறிக்கும். சகோதரர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது. ஆனா இது இன்னொரு பார்வையில பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் பிரதர் கூட சப்ஜெக்ட் இருக்கு, அட்டோன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதை புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. இயேசு கிறிஸ்து தான் யார் அப்படின்னா இந்த புளிப்பில்லாத அப்பம். அவர் சபைக்கு என்னவா இருக்கிறார், தலையா இருக்கிறார். இப்ப இந்த தலை புளிப்பு இல்லாம எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு. அந்த பர்ஃபெக்ஷன்ல இப்ப யார் போய் சேரணும் அப்படின்னா நம்ம போய் சேரணும். ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு, புளிப்புங்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்ப நம்ம அக்செப்ட் பண்ணும்போது எதோட தான் அக்செப்ட் பண்றாருங்களா, தேவன் புளிப்போட தான் என்ன பண்றாரு, அவன் அக்செப்ட் பண்றாரு. அப்ப நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள இந்த வாய்ப்பை வாங்கும் போது நமக்குள்ள அந்த புளிப்புங்கிற விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த புளிப்பை எப்படி கவர் பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த புண்ணியத்தை வச்சு என்ன பண்ணிட்டார், கவர் பண்ணிட்டார். இப்ப தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும், இப்ப இந்த புளிப்போட கொடுத்தாச்சா, புளிப்புலேருந்து என்ன பண்ணணும், அடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன பண்ணுமாமா வெளியே வரணும். அப்ப அந்த புளிப்பு என்னங்கிறத தேவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா
அவருடைய சத்தியத்தின் மூலியமா என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. அப்ப அந்த சத்தியத்தின் மூலியமா கொடுக்கும்போது அந்த புளிப்பை கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்து போட்டு நானும் எப்படியா இருக்கணுமாமா? புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும். இந்த ப்ராசஸ் எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? நீதிமானாக்கப்பட்ட நிலைமை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்துட்டார். இந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து எங்க கூட்டிட்டு போறாரு, எங்க போக சொல்றாரு அப்படின்னா பரிசுத்தவான் அப்படிங்கிறது. அப்ப அந்த பரிசுத்தவானுக்குள்ள கொஞ்சம் கூட என்ன இருக்காது? புளிப்புங்கிற விஷயம் இருக்காது. அப்ப இந்த புளிப்புங்கிற விஷயம் இருந்தா எங்க போய் சேராது தெரியுங்களா? சரீரத்துல என்ன பண்ணாது? போய் சேராது. அப்ப சரீரத்துல போய் இணையணும் அப்படின்னா நமக்குள்ள எதை களைஞ்சு போடணும் அப்படின்னா அந்த புளிப்புங்கிற விஷயத்த என்ன பண்ணுமாமா? களைஞ்சு போடணும். இப்ப இந்த புளிப்புங்கிற விஷயத்த களையவும் இல்லையா? களையிறதுக்கு அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இயேசு கிறிஸ்துக்கு வந்த மாதிரி அநேக பாடுகள் அவரை புளிப்பை ஏத்துறதுக்காக சாத்தான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அநேக சோதனைகள் முன் வச்சானா, அதே சோதனை யாருக்கும் இருக்கும் அப்படின்னா நமக்கும் இருக்கும். அப்ப நமக்குள்ள அந்த புளிப்பு அவ்வளவு ஈஸியா என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடுத்து போட முடியாது. அப்ப அந்த எடுத்து போடுறதுக்கு தான் நாம என்ன டிக்ளேர் பண்றோமாமா இந்த நாள்ல, நீங்க எப்படி அந்த பாடுகள் மத்தியில கரெக்டா இருந்து புளிப்பில்லாத அப்பமா இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா எனக்கு புளிப்புங்கிற விஷயத்த என்ன பண்ணிட்டீங்க? சொல்லி கொடுத்துட்டீங்க. இந்த புளிப்பை எடுக்கிறதுக்கு என்னால என்ன பிரயாசம் எடுக்க முடியுமோ அந்த பிரயாசத்தை என்ன பண்றேன்? எடுக்கிறேன். அப்ப பிரயாசத்தை எடுக்கும்போது என்ன வரும்? போராட்டம் வரும், பாடுகள் வரும். இந்த பாடுகளை நான் சந்தோஷமா என்ன பண்றேன்? எடுத்துக்கிறேன். அப்ப இந்த புளிப்பில்லாத அப்பமும் திராட்சை ரசமும் சாப்பிடும்போது எனக்குள்ள என்ன சொல்லுவேனாமா, நானும் இந்த புளிப்பில்லாத அப்பம் மாதிரி என்ன பண்ணுமாமா மாறுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வாய்ப்பை நான் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது என்ன பண்றேன்னா நிதானிச்சு பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த புளிப்பை எடுத்து போறதுக்கு அநேக பாடுகள் வரும். அந்த பாடுகளை அக்செப்ட் பண்ண இன்னும் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடுகள்ல சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுவேன்னா எப்படி என்னுடைய அந்த லக்க அடையிறது அதை நோக்கி என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணேன். அதனாலதான் இந்த ப்ராசஸே எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புழுவா இருந்து என்னவா மாறணும்? பட்டாம்பூச்சியா மாறணும். புழு என்னவாவே எந்திரக்கூடாது, புழுவாவே எந்தக்கூடாது. எக்ஸாம்பிள், நான் பேப்டிசம் எடுத்து ஒரு 10 வருஷம் ஆகுது அப்படின்னா இந்த 10 வருஷத்துக்குள்ள எனக்குள்ள என்ன சேஞ்ச் வந்திருக்கணும்? கிறிஸ்துவுக்கு ஒத்த குணலட்சணம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கணும். அப்ப நான் இங்க அப்பவும் திராட்சை ரசம் வச்சுட்டு சகோதரர் கையில கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த 10 நாளும் நான் என்ன பண்ணி பார்த்துருக்கேன் தெரியுங்களா? கிறிஸ்துங்கிற அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு யாரை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னா என்ன கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். என்ன கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன்னா இந்த குணலட்சணத்துல நான் எவ்வளவு நிறைவேற்றிருக்கேன், இந்த குணலட்சணத்துல எவ்வளவு தூரம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தோன்னா டிராவல் பண்ணிக்கிறேன். அப்ப டிராவல் பண்ணும்போது நான் ஒரு விஷயத்தை என்ன பண்ணோம்னா மிஸ் பண்ணுவேன். இப்ப யார் பரிந்து பேசுறதுக்கு இருக்கா? கிறிஸ்து பரிந்து பேசுறதுக்கு இருக்கார். நான் என் முயற்சி மட்டும் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தனா இல்லையாங்கிறத 10 நாளா என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இப்ப 11வது நாள் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் என்ன பண்ண போறோம்? சாப்பிட போறோம். அது எப்படி இருக்கு அப்படின்னா கிறிஸ்துனுடைய மாம்சமும் ரத்தமும். இப்ப இயேசு கிறிஸ்து தேவனும் நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா நாம பரிசுத்தமா மாறுறதுக்கு சத்தியத்தை கொடுத்துட்டாங்க, பரிசுத்தாவி கொடுத்துட்டாங்க, அடுத்து யாரையும் கொடுத்துட்டாங்க? கிறிஸ்துவையும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா? ஒன்னே ஒண்ணுதான். நம்ம இப்ப என்ன பண்ண நம்ம கிட்ட சுயாதீனம் கொடுத்தாச்சு. இந்த சுயாதீனத்தை பர்ஃபெக்டா என்ன பண்ணுமாமா எந்த அளவுக்கு நானு கிறிஸ்துவின் குணலட்சணங்கள்ல வளர்ந்திருக்கேன், எந்த அளவுக்கு நானு கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தா என்ன நானே என்ன பண்ணிக்கிறேன் உள்ள கொண்டு வந்திருக்கிறேன். இதை எல்லாத்தையும் நாம நிதானிச்சு பார்க்கறதுக்காகத்தான் எந்த ஒரு நாள் அப்படின்னு பார்க்குறோம்னா இந்த ஒரு நாள். அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் நமக்குள்ள வந்த விஷயங்கள், இன்னைக்கு நம்ம பார்த்த பாடங்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிந்தையில கொண்டு போயிட்டு ஒவ்வொருவரும் என்ன பண்ணலாம், நமக்குள்ள எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு, நாம எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா பரிபூர்ணம் அடையிறதுங்கிறத நம்ம எல்லாருமே திங்க் பண்ணலாம். திங்க் பண்ணிட்டு அந்த அப்பமும் திராட்சரசமும் இன்னும் நமக்கு என்னதை கொடுக்கும் அப்படின்னா அதிகமான ஊக்கத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அந்த ஊக்கத்தோடு கூட அதே எனர்ஜியில நாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கடந்து போய் இந்த உலகத்துக்குள்ள போனாலும் நாம் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம
கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வளருது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நிதானிக்கலாம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாரு, படிச்சிடலாம். கொலேசியர் 1:24. கொலேசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். இப்போ நான் படுற பாடு எல்லாமே நான் இப்படியாச்சும் யார் கூட போய் சேர்ந்தேன், கிறிஸ்துங்கிற சரீரத்தில் என்ன பண்ணணும்னா போய் சேர்றதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாடுகளையும் என்ன பண்ணுறது அக்செப்ட் பண்ணி. அந்த மைண்டு யாருக்குள்ள ரொம்ப கிளியராக இருந்துச்சு அப்படின்னா பவுலுக்குள்ள ரொம்ப கிளியராக இருந்துச்சு, பேதுருக்குள்ள ரொம்ப கிளியராக இருந்துச்சு. இப்போ பவுல் பேதுரு நமக்கு எல்லாரும் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைபிள் மூலிமா அந்த ஒரு சிந்தை என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா நமக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ இதே சிந்தை நமக்குள்ள என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வைத்துக்கொண்டு நம்மளை நாமளே நிதானித்து சோதித்தறிந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன பண்ணணும் வளரணுங்கிற அந்த மைண்ட் செட்டோடு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா இந்த ஒரு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் பானம் பண்ணி கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் ஏற்ற ஒரு பாத்திரவான்களாக இந்த உலகத்தில் வாழ அந்த மிகப்பெரிய அந்த ஒரு பந்தய பொருளையும் கூட பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. நன்றி பிரதர். தலையாகிய கிறிஸ்து எப்படி பாடுபட்டு அவர் கீழ்ப்படிந்து ஒரு பெரிய சோதனை போராட்டங்கள் வந்தாலும் அவர் எவ்வளவு சகித்து நடந்தாரோ அதே போல சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிற திருச்சபையாகி நாமும் இதிலிருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய காதை ஒருவர் வெட்டும் பொழுது உடனே கோபம் வரும், சில வார்த்தைகள் பேசுறது மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் அவருடைய சீசரையை வாளை உள்ளே போடுன்னு சொல்றாருன்னா அதே போல ஒரு குணம் தான் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்லயும் பார்த்தோம். அந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கொள்ளணும், அன்பு செலுத்துறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும்னு சொல்லி சுருக்கமாக அந்த பாடத்துல கூட நம்ம தெரிந்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் என்ற தலைப்பிற்காக தூது கொடுத்த அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இந்த நாளுக்கு அறிவிப்பை இந்த நாள்